1.4ல 6th sum. Find the square root by long division method. முதல்ல லாங் டிவிஷன் மெத்தட்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாதாரண டிவிஷன் தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது ஆட் நம்பராக ஈவன் நம்பராக பாருங்கள். 1 2 3 4 ஆட் நம்பர் இல்லையா, ஈவன் நம்பர் இல்லையா. ஈவன் நம்பர்னா 2 2 பிரிச்சுக்கணும். இப்போது நான் இங்கே என்ன நம்பர் போடணும், அந்த நம்பர் தான் இங்கே போடணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இது இந்த நம்பரை எக்ஸீட் பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது. 2 2s are 4, 3 3s are 9, அப்புறம் 5 5s are 25, வெளியே போயிடுச்சு. 17 வெளியே போயிடுச்சு இல்லையா. 4 4s are 16. அப்போ இங்கேயும் 4 போடுறேன், இங்கேயும் 4 போடுறேன். 4 × 4 16. 17க்குள்ளே இருக்கிறதுனால இந்த நம்பர் போடுறேன். 5 5 போய்ட்டால் 25 ஆகிடுது. இந்த 17க்கு வெளியே போய்டுது நம்பர் இல்லையா. அப்போ இதுக்குள்ளே வரணும்னா 4 × 4 16, 164. இப்போது இந்த கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆனால் என்ன வரும், 4 × 2 8 இல்லையா, 8. இப்போ இங்கே என்ன நம்பர் போடணும், அந்த நம்பர் தான் இங்கேயும் போடணும். இப்போ 1 போட்டால் 81 × 1 81 தான் வரும். 82 × 2 164 0. அப்போ இதோட ஸ்கொயர் ரூட்னா அது 42. செகண்ட் சம்மு 6 8 8 9. இது ஆட் நம்பராக ஈவன் நம்பராக பாருங்கள். 2 2 ஆகுது இல்லையா. 2 2னா ஈவன் நம்பர் ஆகுது. அதனால் 2 2 பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுக்கிற பிறகு நம்ம என்ன பண்ணலாம், ஹையஸ்ட்டு நம்பர் தான் பாருங்கள். 8 × 8 64 இல்லையா. பேலன்ஸு 4 8 9. இப்போ இங்கே என்ன நம்பர் போடணும், அந்த நம்பர் தான் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6. இப்போ இங்கே என்ன நம்பர் போடணும், அந்த நம்பர் தான் இங்கே போடணும். இங்கே 9 இருக்கிறதுனால 3 × 3 489. அப்போது இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட்னாது இதுதான் 83. தேர்ட் சம்மு 025. இது கொஞ்சம் வித்தியாசமான நம்பர். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 ஆட் நம்பர் ஆகுது. அப்போ 1 தனியாக பிரிச்சுக்கிட்டு 2 2 பேராக வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் நம்பர் என்னது, 1 × 1 1, இது 0 ஆயிடுச்சு. அடுத்த நம்பர் என்னது, இது × 2 தானே. × 2னா 2. இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பர் தான் இங்கேயும் போடணும் இல்லையா. அப்போது இந்த நம்பரை எந்த நம்பரை ஆப்ரேட் பண்ணாலும் ஒன்றும் முடியாது இது இல்லையா. இப்போ 2க்கு பக்கத்தில் இங்கே 1 போட்டால் இங்கே 10 தான் இருக்குது. அப்போது நான் இதை ஒன்றும் பண்ண முடியாது, இந்த நம்பரை யூஸ் பண்ணவே முடியாது நான். அப்போ அதுக்கு நம்பர் நான் 0 போட்டுக்கிறேன். அந்த 10 அப்படியே இறக்கிறேன், 25 கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண என்ன வரும், இப்போ இங்கே 0 போட்டோம் இல்லையா. அப்போ இங்கேயும் 0 போடும். இப்போ பாருங்கள், 5 போட்டால் வருமா, 5 25 வருது பாருங்கள். 25 × 205 1025. அப்போ இதோட ஸ்கொயர் ரூட்னா அது 105. அடுத்த நம்பரு ஃபோர்த்து சம்மு 17 5 9 5 6 17 9 5 6. இப்போ பாருங்கள், இது ஆட் நம்பராக ஈவன் நம்பராக பாருங்கள். இது ஆட் நம்பர் இல்லையா. 1 தனியாக பிரிச்சுக்கணும், 2 2 பேராக வச்சுக்கணும். 1 × 1 1. இந்த நம்பரை 2ஆல் பெருக்கணும், 2. இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பரை இங்கே போடணும் இல்லையா. 79 வரைக்கும் முதல்ல இங்கே 25 × 5 போட்டால் வெளியே போகுது. 23 × 3 24 × 4 பார்க்கலாம். 24 × 4 வெளியே போகுது. 23 × 3 9 6. ஓகே, அப்போது 23 × 3 69. இங்கே பேலன்ஸ் 1 0 5 6. இப்போது இது 2ஆல் பெருக்கணும் இல்லையா. இந்த நம்பரை 2ஆல் பெருக்கணும். அப்போது 2 2ஆல் பெருக்கினா 6. இப்போ இங்கே என்ன நம்பர் போடணும், அந்த நம்பர் தான் இங்கேயும் போடணும். இந்த நம்பர் போடலாம் சொல்லுங்கள். 6 போடலாமா.
ஏன்னா இங்கே 6 இருக்குது இல்லையா, அதனால் 6 போடுறேன். இங்கே 6. அப்போது 256 இன்ட்டு 6 போடுறேன். 6 இன்ட்டு 6 36, 6 3 6 5 35. நம்பர் வரல, இங்கே 4 போட்டுக்கிறேன். 4 போட்டால் நான் அது பாருங்கள் 254 இன்ட்டு 4 16 1 4 5 20 21 16 1 21 264 இல்லையா, சாரி 264 இன்ட்டு 4 16 1 4 6 24 25 5 2 8 9 10. ஓகே, அப்போ இங்கே 10560. அப்போது 134 தான் இதோட ஸ்கொயர் ரூட்டு. ஓகேங்களா? இப்போ அடுத்த நம்பர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் ஈஸி தான். 5th சம்மு 418609. பாருங்கள், என்னங்க 1 2 3 4 5 6. அப்போது பேர் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டா இந்த இங்கே பாருங்கள் 6 இன்ட்டு 6 36. இங்கே பேலன்ஸ் எவ்வளோ 5. இந்த 2 நம்பர் அப்படியே கீழே இருக்கீங்க 86. இது இன்ட்டு 2 இல்லையா 12. இப்போ என்ன நம்பர் போட்டால் இந்த நம்பர் தான் போடணும், அது இந்த 0 வாங்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 460 இருக்கிறதுனால 4 போட்டுக்கலாம். போட்டு பார்ப்போம் என்ன வருது பார்ப்போம். 124 இன்ட்டு 4 16 1 4 சார் 8 9 1 4 சார் 4. ஆமாம், அவ்வளோதான் வரும். 496. இது மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் 586 496. கழிச்சா 14 15 0 தான். அது 18 3 போச்சுன்னா 9. அவ்வளோதான், 90 தான் இல்லையா? அப்போது 90 0 மேலே இருக்கிற 0 9. இப்போ பாருங்கள், இங்கே 12 இருக்குது ஏற்கனவே. இதை 12 மல்டிப்ளை பண்ணோம், ஆனால் என்ன வரும் 8 வரும். இப்போ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பர் தான் அங்கேயும் போடணும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே 9 இருக்கிறதுனால என்ன நம்பர் போடலாம் 7 போடலாம் இல்லையா? 7 போட்டு பார்ப்போம் என்ன வருது பார்ப்போம். 1287 இன்ட்டு 7 14 1 49 56 57 7 1 இல்லையே 7 7 49 9 முதல்ல போட்டுக்கலாம். 1287 இன்ட்டு 7 7 7 49 4 7 8 56 ப்ளஸ் 4 60 6 7 2 14 ப்ளஸ் 6 22 17 7 9. அப்போது 9009 ஆயிடுச்சு. அப்போது இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட்னாது இது. நல்லா ஸ்டெப்பை புரிஞ்சுங்க. முதல்ல இது ஆட் நம்பராக ஈவன் நம்பரான்னு பாருங்கள். இது ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா 2 பிரிச்சிங்க. ஆட் நம்பராக இருந்தால் முதல் நம்பர் மட்டும் பிரிச்சுக்கிட்டு மற்றெல்லாம் போடுங்க. இப்போ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பர் தான் இங்கேயும் போடணும், மாறக்கூடாது. ஓகேங்களா? அந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பரை எக்ஸீட் பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது, அந்த நம்பரை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்புறம் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டோம் இல்லையா? அப்போ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பர் தான் இங்கேயும் போடணும். அந்த ப்ரொசீஜரை பார்த்துங்க. இன்னும் 2 3 சம்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். தேங்க்யூ.